கர்த்தருடைய பிரஸ்தம் நமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வேலையிலையும் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏசப்பா நம்ம இந்த வேலையில் என்ன வாக்குத்தத்தம் தராரு, ஏசப்பா நம்மளை எந்தெந்த மாதிரி நடக்க சொல்கிறாரு, எந்தெந்த வழியில் நம்மளை நடக்க சொல்கிறாருன்னு பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருங்கள், உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமற்று போகும் சொல்லிட்டு ஏசப்பா பைபிளில் சொல்கிறாரு. மத்தேயு 5:13 ஏசப்பா இதை பற்றி போட்டிருக்காரு. உப்புனால் என்னென்ன செய்ய முடியும், ஏன் ஏசப்பா நம்மளை உப்பு மாதிரி இருக்க சொல்கிறாரு, ஏன் ஏசப்பா நம்மளை உப்போடு நடக்க சொல்கிறாரு, உப்புனால் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் உங்களுக்கும் தெரியும். உங்களுக்கு தெரியாத விஷயத்தை தான் நான் இந்த வீடியோவில் சொல்கிறான்னு இருக்கேன். உப்புனால் என்னென்ன நடக்கணும், ஏசப்பா நம்மளை ஏன் உப்பாக இருக்க சொல்கிறாரு, அதை பற்றி தெரிஞ்சு போவாங்க. முதல் காரியம், முதலானது என்னன்னா, உப்பை எதற்காக அதிகமாக பயன்படுத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் உப்பு அதிகமாக கடல்லேருந்து பிடிச்சிட்டு வந்த மீன்களை பதப்படுத்தி வைக்கிறதுக்காக உப்பு அதிகமாக பயன்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் கெட்டு போகாமல், நிறைய சாப்பாடுகள் கெட்டு போகாமல் பார்த்துக்கிறதுக்காக அந்த உப்பை பயன்படுத்தி வைப்பாங்க. ஏன் ஏசப்பா நம்மள உப்பாக இருக்க சொல்கிறாரு, உப்பானது சாப்பாடை கெட்டு போகாமல் பார்த்துக்கிறதுக்கு தான் பயன்படுத்தும். அப்போ ஏன் ஏசப்பா நம்மள உப்பாக இருக்க சொல்கிறாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். என்னவென்றால், ஏசப்பா ஏன் நம்மளை உப்பாக இருக்க சொல்கிறாருன்னா, இந்த பூமியில் இருக்க நிறைய மனுஷங்க கெட்டு போயிடுவாங்க. அவங்க நிறைய கெட்ட காரியத்தில் போய் கெட்டு போயிடுவாங்க. அவங்க கெட்டு போகாமல் அவங்கள நம்ம பதப்படுத்தி பார்த்துக்கிறதுக்காக தான் ஏசப்பா நம்மளை உப்பாக இருக்க சொல்கிறாரு. நிறைய மனிதர்கள் கெட்டு போவாங்க, அவங்க வாழ்க்கையில் நிறைய கஷ்டத்தில் கெட்டு போவாங்க, பாவத்தில் அவங்க அழிஞ்சு போவாங்க. அவங்க அழியாமல் அவங்கள பாதுகாக்க தான் ஏசப்பா நம்மள உப்பாக இருக்க சொல்கிறாரு. இதுதான் முதல் காரியம். இரண்டாவதாக, ஏசப்பா ஏன் நம்மளை உப்பாக இருக்க சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இரண்டாவது காரியமாக, அந்த காலத்தில் உப்பு அதிகமாக நோயை குணப்படுத்துகிற ஒரு மருந்தாக பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அந்த காலத்தில் அநேக வேலையில் நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லைன்னா இந்த உப்பானதை தான் அதிக நேரத்தில் இது யூஸ் பண்ணி தான் அவங்களோட நோயை தீர்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 ராஜாக்கள் 2:11 வசனத்துலேருந்து 25 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த காலத்தில் உப்பை எதுக்கு முக்கியமாக பயன்படுத்தியிருந்தாங்கன்னா, நிறைய கிணற்று தண்ணீர்கள் கெட்டு போயிருக்கும், கசக்கும், அந்த மாதிரி கசப்பாக இருக்கிற தண்ணீர்களை மாற்றுறதுக்காக, அது சுத்தமாக்கிறதுக்காக இந்த உப்பை அதிகமாக இந்த காலத்தில் பயன்படுத்தியிருந்தாங்க. ஏன் ஏசப்பா நம்மள உப்பாக இருக்க சொல்கிறாரு, அந்த குணப்பஞ்ச சக்தி உள்ள உப்பை ஏன் நம்மள ஏசப்பா இருக்க சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளும் அநேகரோட வாழ்க்கையில் உப்பாக இருக்கணும். நிறைய பேர் கஷ்டத்தில் கால் உடஞ்சி போயிருப்பாங்க, கை உடஞ்சி போயிருப்பாங்க, இன்னும் அநேக பேர் நிறைய கஷ்டத்தில் இருப்பாங்க. தலைவலி, கைவலி, அவங்கள நம்ம ஜெபிக்கணும். அவங்கள நம்ம குணமாக்குற சக்தியாக இந்த உப்பை அதிகமாக கிணத்துல இருக்க தண்ணீர்களை குணமாக்க கிணத்துல இருக்க தண்ணிகளை சுத்திகரிக்க தான் இந்த உப்பை பயன்படுத்தினாங்க. அந்த மாதிரி நம்மளும் நிறைய பேர் மூணாவது காரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்க, சாப்பாடு செய்யும்போது இந்த உப்பை நீங்கள் அதிகமாக பயன்படுத்தினீங்கன்னா, இந்த உப்பு சாப்பாட்லேயும் சரி நிறைய காரியங்களில் நீங்கள் போட்டிங்கன்னா அது கரைஞ்சி போயிடும். இந்த உப்பு கரைஞ்சி தான் வேலை செய்யும். அது மறைஞ்சு நின்று தான் அதோட சுவையை தரும். அந்த மாதிரி நம்மளும் உப்பாக இருக்கணும். நிறைய பேரோட வாழ்க்கையில் ஒரு சின்ன உதவி கூட செஞ்சுட்டு அந்த உதவி ஊருக்கே தெரிகிற மாதிரி ரேடியோ போட்டு சொல்கிற மாதிரி நம்ம அந்த உதவியை 4-5 தடவை அவங்ககிட்டே திருப்பி சொல்லக்கூடாது. நம்ம ஒரு உதவியை செஞ்சோன்னா அந்த உதவியை நம்ம யாருக்கும் தெரியாமல் அந்த உதவியை அதோட மறைச்சிடணும். வலது கைக்கு கொடுக்குறது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மளும் ஒரு உதவி செய்கிறோமா, அதை யாருக்கும் தெரியாத அளவு நம்ம அந்த உதவியை மறைஞ்சிருந்து ஒரு நல்ல ஒரு ஏசப்பா மாதிரி ஒரு கிரியை நம்ம செய்ய மாதிரி ஏசப்பா நம்மளை சொல்கிறாரு. லாஸ்ட்டு குறிப்பாக ஏசப்பா இந்த உப்பை பற்றி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, உப்பானது சாரமற்று போனால் வெளியே கொட்டுவதற்கும் காலில் மிதிக்கப்படுவதற்கும் தான் பயன்படும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த உப்பானது சாரமற்று போனால், சாரமற்றதுன்னா என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. சாரமற்றதுன்னா கெட்டு போனால். இந்த உப்பானது கெட்டு போனால் எதுக்கு தான் போடுவாங்கன்னா, காலில் மிதிக்கிறதுக்கும் வெளியே தூக்கி போகிறதுக்கு தான் போடுவாங்களாம். இந்த உப்பை கெட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அதிகமாக அந்த காலத்தில் நடந்து போகிற வழிகளில் வழுக்காமல் இருக்கிறதுக்கும் சேரும் சகதியுமா இல்லாமல் இருக்கிறதுக்கும், நடந்து போகும்போது சில நேரத்தில் அந்த இடத்துல வழுக்கி விடும். அந்த மாதிரி படிக்கட்டு ஏறும்போது சில நேரத்தில் படிக்கட்டுலேயும் வழுக்கும். அந்த படிக்கட்டில் உப்பை கொட்டி வைப்பாங்க. அப்போ அந்த உப்பு வழுக்காமல் இருக்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க. நிறைய அந்த காலத்தில் ஆசாரியர்களை அந்த உப்பு எதுக்காக பயன்படுத்துவாங்கன்னா, ஆலயத்தில் அந்த உப்பை கொட்டினாங்கன்னா பூச்சி பொட்டு எதுவுமே ஆலயத்துக்குள்ளே வராது, பாம்பு எதுவுமே ஆலயத்துக்குள்ளே வராதுன்னு சொல்லிட்டு தான் இந்த உப்பை பயன்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உப்பை குப்பையில் கொட்டிடுவாங்க. கெட்டு போச்சுன்னா அந்த உப்பை யாருமே பயன்படுத்த மாட்டாங்க. சாரமற்று போனால் அந்த உப்பை வெளியே கொட்டுவதற்கும் காலால் மிதிக்கிறதுக்கும் தான் பயன்படுத்துவாங்க. நம்ம ஒரு உப்பாக இருக்கும். அந்த உப்பானது கெட்டு போகக்கூடாது. நம்ம ஏசப்பா சந்நிதியில் கெட்டு போகாமல் இருக்கணும். நம்ம கெட்டு போகாமல் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம உப்பாக மாறணும்னா என்ன பண்ணணும். இப்போ நீங்கள் உப்பாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் உப்பாக மாறணுமா, இல்லை சாரமற்று போகாமல் நீங்கள் இன்னும் நல்ல உப்பாக இருக்கணுமா, அதுக்கு நீங்கள் ஏசப்பா கையில் ஜெபிச்சு அழுது ஒரு நாளாக பைபிளை வாசித்து கேட்டிங்கன்னா ஏசப்பா உங்களுக்கு ஒரு நல்ல கிரியை தருவார். நீங்கள் ஒரு சாரமற்று போகாமல் நல்ல உப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் ஏசப்பா விரும்புகிறாரு. அதை நீங்கள் விரும்பாமல், அது நீங்கள்
அறியாமல் இருக்கீங்க. அந்த வேலை ஏசப்பா சொல்கிறாரு, நீங்கள் சாரம் அடிச்சு போகாத இருங்க, ஏசப்பாவுக்கு பிடிக்காது. நீங்கள் ஏசப்பாவோட உண்மையான உப்பாக இருங்க. ஏசப்பா இந்த ஏசப்பா கிட்ட நீங்கள் கேளுங்க, ஜெபம் பண்ணி பைபிள் டெய்லியும் ஒரு 4-5 ஒரு அதிகாரத்தை வாசிச்சிங்கன்னா ஏசப்பா உங்களை ஏற்றுக்கொள்வார். நீங்கள் இன்னிலேருந்து நான் ஒரு நல்ல உப்பாக மாற போகிறதுக்காக ஸ்தோத்திரம்.